ஸோ இப்போ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் என்னென்னலாம் ஒரு 5 வழி மூலியமா நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கலாம், என்னென்ன வழிமுறைகள். ஸோ ஒரு ஆல்ரெடி பார்த்தோம் தெரியுமா, ஒரு மூணு ஆர்டிக்கல் வந்து லாஸ் ஆஃப் சிட்டிசன்ல பார்த்தோம். ஆனா அதுல அந்த 3 என்னென்னலாம் பண்ணி நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் பை பர்த் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கணும், இந்த நாட்டில் பிறந்திருந்தாவே உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தந்துருவோம். அடுத்து பை டெசன்ட் அப்படின்னா ஒன்று பேரண்ட்ஸோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் நம்மளோட வம்சாவளிகள் இருந்திருந்தா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தந்துருவோம். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன், நம்ம வந்து இங்க இருந்து தங்கி இருந்து சர்டன் டைம் பீரியட் தங்கி இருந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். பை நேச்சுரலைசேஷன்னா நேச்சுரலைசேஷன் அதே மாதிரி தான், இதுக்குமே சர்டன் டைம் பீரியட் இருக்கும். ஸோ நேச்சுரலைசேஷன் மூலியமா ஒரு சிலர் சிட்டிசன்ஷிப் வாங்க. இன்கார்பரேஷன்னா இப்போ நம்மளோட கண்ட்ரி வந்து வேற ஒரு கண்ட்ரி அக்வயர் பண்றாங்க, வேற ஒரு இடம் நம்மளோட சேர்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சிட்டிசன்ஷிப் தந்துருவாங்க. இந்த 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, ரினவுன்சியேஷன்னா நம்மளாவே விட்டு கொடுத்துடுறது, டெர்மினேஷன்னா ஒரு சில விஷயங்களுக்காக ஒன்னு அவங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல ஃப்ராட்லெண்ட் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிட்டிசன்ஷிப் அப்படின்றது டெர்மினேஷன் ஆயிரும். டிப்ரிவேஷனும் அதே மாதிரி தான். ஸோ பார்லிமெண்ட் மூலியமா சிட்டிசன்ஷிப்பை பறிக்கிறது தான்.